கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 141 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை நீக்கலாக்கி இரட்சியும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்லுகிற செய்தியை காதை திறந்து கண்ணை திறந்து கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோ வலையில எப்படி அகப்படுவாங்கன்னு உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். சங்கீதம் 141 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் வைத்த கண்ணி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? தாவீது சொல்றாரு, அவர்கள் நடந்து போகிற வழியில் எனக்கு மறைவாய் கண்ணி வைத்து இருக்கிறார்கள்னு. ஆற்றுல வலையை போடும்போது மீன் அது வழியாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் வலையில் மாட்டுவேன்னு தெரியுமா? அப்போ உங்களுக்கே தெரியாமல் வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது தெரியுமா? கண்ணின்னு அர்த்தம். எங்கள் ஊர் நாட்டிலையெல்லாம் எஸ்டேட்டில் மானை பிடிக்க முடியுமா, முயலை பிடிக்க முடியுமா? ஆனால் அங்கே உள்ள தேயிலை எஸ்டேட்டில் இங்கேருந்து ஒரு கம்பியை அங்கமாக்க கட்டி, அங்கே இருந்து ஒரு கம்பியை இங்கமாக்க கட்டி வைப்பாங்க. மானோ முயலோ அந்த வழியாக போகும்போது அகப்படட்டும்னு. அது அகப்பட்டால் அதில் மாட்டிக்கிட்டு தப்பவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணியும் என்கிற வலையில் மாட்டிக்கிட்டு இருந்தால் அந்த வேர் இயேசுவின் நாமத்தினால் அருந்து போவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். 2வது சொல்லப்பட்டிருக்கு, சிக்குகளும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிக்குனா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த காலையில் பெண்கள் எல்லாம் முடியை சீவும் போது அம்மா என்ன பண்ணுவாங்க, மெதுவாக சிக்கு எடுப்பாங்க. அதை மெதுவாக எடுக்கலைன்னா முடி அந்துட்டு வந்துடும்ல. முடியில் சிக்கு இருக்கிறோ இல்லையோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வலையில் நிறைய சிக்கு இருக்கு. சிக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எதுலையும் போய் சிக்கிக்காத, எதுலையும் போய் மாட்டிக்காத. இன்னைக்கு நிறைய பேர் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்னா அந்த வலையில் இருக்கிற சிக்குகள் அருந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. 3வது சுருக்குகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூக்கு மாற்றவன்லாம் பார்த்துக்கன்னா சுருக்கு இதில் தான் போடுவான். சுருக்குனா என்னது தெரியுமா? கயிறு. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பாட்டியம்மா இடுப்பு பகுதியில் சுருக்கு பைய வச்சுட்டு இருப்பாங்க. அதில் தான் மேட்டர் இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு சுருக்கு கயிறு இருக்கு, வலையில் மாட்டிட்டு. அதை தேவன் அறுத்து உன்னை கரையேற பண்ணுவார், உன்னை தப்ப பண்ணுவார். அதனால் இதில் எல்லாம் போய் மாட்டிக்காத. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. நம்ம ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நீர் அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.